True Light Network. Truly beyond truth. இந்த வார ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு வார ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளின் தொகுப்புகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருக்கு அப்படிங்கறத நாங்க நம்புறோம். நீங்க இன்னும் ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாம இருந்தா செய்து கொள்ளுங்க. நம்ம செய்தி தொகுப்புகளின் லிங்கை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இப்பொழுதும் தலைப்பு செய்திகள். அமெரிக்க தேசத்தின் டெனிசியில் 170 சிறை கைதிகள் ஞானஸ்நானம் பெற்றனர். ஆசியாவின் அந்தியோக்கியா என்று அழைக்கப்படுகிற சிங்கப்பூர் தேசம். சிங்கப்பூரில் நடப்பது என்ன? பீகார் மாநிலத்தில் அனல் பறக்கும் நற்செய்தியாளர்களின் பணி. டாஸ்மாக் முன்பாக தைரியமாக சுவிசேஷம் சொல்லும் போதகர். டாக்டர் ஜோசப் ஆல்ட்ரின் அவர்களின் புதிய பாடல் அனைவரையும் கவர்ந்து வருகிறது. பங்களாதேஷில் கிறிஸ்தவர்களின் தேவாலயங்கள், வீடுகள் தொடர்ந்து தாக்கப்படுகிறது. மாற்றம் எப்போது? நார்த் ஈராக் கிறிஸ்தவர்களுக்கு ஆபத்து. அவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாயிருக்கிறது. நெதர்லாந்து தேசத்தில் நடைபெறும் ஆவிக்குரிய மறுமலர்ச்சி. யுனைடெட் கிங்டம் தேசங்களில் வெடிக்கும் எழுப்புதல். UK பார்லிமெண்ட் அருகில் என்ன நடந்தது? சத்தீஸ்கரில் பெருகி வரும் மதவாதிகளின் வன்முறை செயல்கள். ஏழை மக்களை நேரடியாக சந்தித்து உதவும் வாலிபர்கள். இனி விரிவான செய்திகள். அமெரிக்க தேசத்துல எழுப்புதல் தீவிரமா பரவி கொண்டிருக்கு அப்படிங்கிற செய்தி நம்ம அறிந்திருப்போம். அதுவும் குறிப்பா சிறையில இருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் தீவிரமா எழுப்புதல் அக்கினி பரவி கொண்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அந்த சிறையில இருக்கும் பொழுதே ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மகிமைப்படுத்தி வருகிறாங்க. அதை குறித்ததான ஒரு செய்தி தொகுப்பு உங்களுக்காக. டெனசியில் உள்ள சம்னர் கவுண்டி என்கிற இடத்தில் ஆச்சரியமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது. இங்கு 170க்கும் மேற்பட்ட கைதிகள் ஒரே நாளில் சிறைச்சாலையில் ஞானஸ்தானம் பெற்றிருக்கின்றனர். இதுவரை அமெரிக்காவில் சிறையில் நடந்த ஞானஸ்தான நிகழ்வுகளில் இதுவே மிகப்பெரிய நிகழ்வாக கருதப்படுகிறது. லாங் ஹாலோ சர்ச் மற்றும் ஃபர்ஸ்ட் பேப்டைஸ்ட் சர்ச் ஆஃப் ஹேண்டர்சன்வில் என்கிற இரு சபையிலிருந்து ஒழுங்கு செய்யப்பட்ட இந்த ஞானஸ்தான நிகழ்ச்சியில் சிறை கைதிகள் 170 பேர் தங்களை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுத்து வெளிப்படையாக தங்கள் விசுவாசத்தை அறிக்கை செய்திருக்கின்றனர். In the name of the Father, Son, the Holy Spirit, buried with Christ, baptism, raised to walk in new life. டேனி ஸ்பானோ மற்றும் சாப்ளின் ப்ரூஸ் ரெய்லி என்கிற போதகர்கள் இதை குறித்து கூறும்போது, கைதிகள் புதிய ஒரு தொடக்கத்தை ஆரம்பித்து நல்லதொரு வாழ்க்கைக்கும் கடந்து செல்கின்றனர் என்றும் கூறியிருக்கின்றனர். இதுபோன்று அமெரிக்காவில் காட் பிஹைண்ட்ஸ் பார் என்கிற இயக்கம் சிறை கைதிகள் மத்தியில் ஊழியம் செய்து அவர்களை ரட்சிப்புக்குள் வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் கல்லூரிகளில், பல்கலைக்கழகங்களில், கடற்கரையில், தெருக்களில் நடந்த எழுப்புதல் சம்பவங்கள் இப்பொழுது சிறைச்சாலையிலும் நடந்து கொண்டிருக்கிறது. பல ஆண்டுகளாக அமெரிக்க தேசத்தின் எழுப்புதலுக்காக நாம் பட்ட பிரயாசத்திற்கான அறுவடையின் காலம் இது. America belongs to Jesus. சிங்கப்பூர் தேசத்தை குறித்து நம்ம அறிந்திருப்போம். குறிப்பா ஆசியாவின் அந்தியோக்கியா அப்படின்னு சிங்கப்பூர் தேசத்தை அழைத்து வராங்க. அங்க அப்படி என்னதான் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு? வாங்க இந்த செய்தி தொகுப்பை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 1978ஆம் ஆண்டு பில்லி கிரஹாம் மூலமாக நடைபெற்ற மாபெரும் கூடுகை ஒன்றில் பில்லி கிரஹாம் அவர்கள் சிங்கப்பூரை குறித்து தீர்க்க தரிசனமாக உரைத்தார். சிங்கப்பூர் தேசம் ஆசியாவின் அந்தியோகியாவாக அமையும் என்றும், ஆசிய கண்டம் அனைத்திற்கும் சுவிசேஷம் சிங்கப்பூர் விசுவாசிகளால் அறிவிக்கப்படும் என்று தீர்க்க தரிசனமாக அறிவித்தார். சிங்கப்பூர் தேசத்தின் மறுமலர்ச்சிக்காக இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்கள் கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக எழுப்புதல் உபவாச ஜெபங்களை நடத்தியுள்ளதை நாம் அறிந்திருக்கிறோம்.
அதைத் தொடர்ந்து சிங்கப்பூரில் உள்ள கிறிஸ்துவ தலைவர்களும் போதகர்களும் கர்த்தரின் கிருபையால் தங்கள் அண்டை தேசத்தாருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க புறப்பட்டு சென்றனர். இப்பொழுது சிங்கப்பூரிலிருந்து கிட்டத்தட்ட 40 தேசங்களுக்கு சுவிசேஷ ஊழியத்திற்கு உதவிக்கரம் கொடுக்கப்பட்டு வருகிறது. இது மட்டுமின்றி வேத பாட ஆராய்ச்சிக்கும் வேத மொழிபெயர்ப்புக்கும் சபை ஸ்தாபிப்பதிலும் அநேக ஊழியங்களுக்கு கரம் கொடுத்து தாங்கி வருகின்றது. தாய்லாந்து, வியட்நாம், இந்தோனேஷியா மற்றும் மியான்மர், இந்தியா, சைனா, ஜப்பான், நேபாள், மிடில் ஈஸ்ட் ஆப்பிரிக்கா மற்றும் ஈஸ்டர்ன் ஈரோப் போன்ற இடங்களில் சுவிசேஷ பணி தீவிரமாய் நடைபெற சிங்கப்பூர் விசுவாசிகள் மற்றும் திருச்சபையினர் உதவி வருகின்றனர். அது மட்டுமின்றி சுவிசேஷம் செல்ல முடியாத வடகொரியா போன்ற இரும்பு திரை நாடுகளுக்கும் சுவிசேஷத்தை கொண்டு செல்வதற்கு அதிக முயற்சிகளை சிங்கப்பூர் எடுத்து வருகிறது. அக்காலத்தில் அந்தியோகியா எவ்வாறு தலைமை ஸ்தலமாக இருந்து உலகம் அனைத்திற்கும் நற்செய்தியாளர்களை அனுப்பி சுவிசேஷத்தை பரவ செய்ததோ அதேபோல் இக்காலகட்டத்தில் சிங்கப்பூர் தேசத்தின் விசுவாசிகள் சுவிசேஷம் பரவுவதற்கு அதிக பிரயாசப்படுகின்றனர். ஆண்டவருடைய வருகை வரை இந்த நற்காரியம் இன்னும் தீவிரமாக நடைபெற நாம் ஜெபிப்போம். இந்திய தேசத்தின் ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளேயும் எழுப்புதல் அக்கினி தீவிரமா பரவி கொண்டு வருது. ஆண்டவர் தன்னுடைய ஊழியர்களை வல்லமையா பயன்படுத்தி கொண்டு வராங்க. குறிப்பா பீகார்ல இருக்கிற நற்செய்தியாளர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டு வராங்க. என்ன காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கு அப்படிங்கறத செய்தி தொகுப்பா வாங்க பார்க்கலாம். பீகார் மாநிலம் இந்தியாவின் கிழக்கு பகுதியில் நேபாள் தேசத்தின் எல்லையில் அமைந்திருக்கிறது. இந்த மாநிலம் 12 கோடி மக்கள் ஜனத்தொகை கொண்டது. இங்கு பெரும்பாலானோர் இந்துக்கள் ஆவார்கள். பீகாரில் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவு. ஆனால் கிறிஸ்தவம் ஆற்றிய தொண்டு மிக மிக அதிகம் என்று சொன்னால் மிகையாகாது. 18ஆம் நூற்றாண்டில் நற்செய்தியாளர்கள் பீகாருக்கு வந்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தனர். நற்செய்தியாளர்கள் பீகார் ஜனங்களுக்கு கல்வி ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் ஆதரவற்றோர்களை அரவணைத்து சிறந்த சேவையாற்றினர். முன்பு பீகார் மிஷனரிகளின் கல்லறை என்று சொல்வார்கள். ஆனால் இப்பொழுது பீகார் மாநிலம் நற்செய்தியாளர்களின் நம்பிக்கைக்கு உரிய நகரமாய் திகழ்ந்து வருகிறது என்று கூறலாம். இம்மாநிலத்தில் பணி செய்து வரும் நற்செய்தியாளர்களின் தியாகமும் பணியும் நம்மை ஆச்சரியப்படுத்துகிறது. குறிப்பாக 1972ஆம் ஆண்டு ஜேம்ஸ் என்கிற மிஷனரி ஊழியத்தை சகோதரர் அகஸ்டின் ஜெபகுமார் அவர்கள் நிறுவினார்கள். கடந்த 53 ஆண்டுகளாக சிறந்த முறையில் பல்வேறு ஊழியங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. ஜேம்ஸ் மூலமாக பீகார் மாநிலங்களில் சுவிசேஷ பணி, சபை நிறுவுதல், மருத்துவமனை மற்றும் மொழி அறிவு இல்லாத ஜனங்களுக்கு கல்வி, பாலிடெக்னிக் காலேஜ் பணியாற்றி கொடுத்து வருகின்றனர். கிட்டத்தட்ட 3000க்கும் மேல் ஆலயங்கள் கட்டி ஆராதனை குழுக்கள் நடைபெற்று வருகின்றது. விபச்சாரத்தில் ஈடுபடும் குடும்பங்கள் மற்றும் அவர்களின் குழந்தைகள் வாழ்வு மலர பல திட்டங்களை நிறைவேற்றி வருகின்றனர். ஜெம்ஸ் இயக்கத்தின் நற்செய்தியாளர்களின் சிறந்த பணிகள் பீகாரில் மட்டுமல்ல, பீகாரை சுற்றியுள்ள மாநிலங்களிலும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. ஜெம்ஸ் மிஷனரி இயக்கத்தின் ஊழியங்களுக்காகவும் சகோதரர் அகஸ்டின் ஜெபகுமார் மற்றும் அவர்கள் குடும்பத்தினர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டியது நமது கடமையாகும். அதே நேரம் பீகார் மாநிலத்தில் மிஷனரி பணிகள் செய்து வரும் மற்ற FMBB போன்ற மிஷனரி இயக்கங்களும் மற்ற நற்செய்தி பணியாளர்களுக்காகவும் நாம் அனுதினம் ஜெபிப்போம். டாஸ்மார்க்கிற்கு முன்பாக நின்று சுவிசேஷத்தை தைரியமாக ஒருவர் பிரசங்கித்துக் கொண்டு இருக்கிறார். அது மாத்திரம் இல்லாம டாக்டர் ஜோசப் ஆல்ரின் அவர்கள் வெளியிட்ட ஒரு கிறிஸ்தவ பாடல் அநேகருக்கு ஆசீர்வாதமாக அமைந்து கொண்டு வருது. அது மாத்திரம் இல்லாம பங்களாதேஷ்ல தேவாலயங்கள் தாக்கப்பட்டு வருது. இந்த செய்திகளை குறித்து ஒரு இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்ளலாம். இணைந்திருங்க ட்ரூ லைட் கிறிஸ்தவ செய்திகளுடன். வாவ், நம்ம கிறிஸ்டியன் சாங்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல கிடைச்சா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். எஸ், ரொம்ப சந்தோஷத்துடன் தமிழ் காஸ்பல் மியூசிக்கின் மிகப்பெரிய முயற்சிக்கு உங்களை அறிமுகப்படுத்த போறேன்.
காட் மியூசிக் ஆப். நமக்கு ஃபேவரட்டான பழைய கீர்த்தனை பாடல்கள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்த லேட்டஸ்ட் சாங்ஸ் எல்லாத்தையும் காட் மியூசிக் ஆப்ல கேட்க முடியும். இந்த ஆப்போட ஸ்பெஷாலிட்டியே நமக்கு பிடிச்ச சாங்ஸை நாம பாடுறதுக்கு மியூசிக் ட்ராக்ஸும் இருக்கு. அந்த சாங்ஸ்க்கு நீங்க மியூசிக் ப்ளே பண்ணணும்னு ஆசைப்பட்டா கார்ட் ஷீட்ஸும் இருக்கு. நீங்களும் சாங்ஸ் எழுதி ரிலீஸ் பண்ணியிருந்தா அதை இந்த ஆப்ல ஃபீச்சர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் கான்டாக்ட் us at godmusicapp.com. Welcome to the God Music family. மீண்டுமாக ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். மதுபானத்தினால அநேகர் இந்த காலங்கள்ல அடிமையாகப்பட்டிருக்கிறாங்க. அதுல இருந்து வெளியே வரக்கு நிறைய முயற்சி செய்தும் அவங்களால இயல முடியல. ஏன்னா ஆண்டவரை குறித்தும் ஆண்டவருடைய அன்பை குறித்தும் அவங்க அறிந்து கொள்ளாம இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம அறிந்திருப்போம். ஒருவர் டாஸ்மார்க்கு முன்பாக நின்று வைராக்கியமாக சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வராரு. அதை குறித்ததான ஒரு செய்தி தொகுப்பு வாங்க பார்க்கலாம். இந்தியாவில் மது பழக்கத்தால் 1.32 கோடி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். தமிழ்நாட்டில் மட்டும் தினசரி 70 லட்சம் பேர் மது அருந்துகிறார்கள் என்று அரசாங்கத்தால் கணக்கெடுக்கப்பட்டுள்ளது. பிசாசானவன் லட்சக்கணக்கான மக்களை வஞ்சித்து மது பழக்கம் என்கிற கொடிய வலையில் அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். அதனால் அநேக குடும்பங்கள் சீரழிக்கப்பட்டு அநேகரின் வாழ்க்கை கேள்விக்குறியாகி மாறி இருக்கிறது. சமீபத்தில் வெளியான ஒரு காணொளியில் சுவிசேஷத்திற்காக வைராக்கியம் கொண்ட ஒரு கிறிஸ்தவ போதகர் ஃபெலிக்ஸ் ஜெபசிங் மது கடைக்கு முன்பாக நின்று இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சிக்கிறார், விடுதலை செய்கிறார், மது பழக்கத்திலிருந்து மனம் திரும்புங்கள் என்று அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து பிரசங்கம் செய்யும் காணொளி இணையத்தில் வைரலானது. இப்ப வந்து குடிச்சு உங்க வாழ்க்கையில கெடுத்துக்கிறீங்களா? அநேக குடிகாரருடைய குடும்பம் வறுமையில வாடுதுன்னா தயவு செஞ்சு இந்த குடிக்கிற காசுக்கு வீட்டுக்கு அரிசி பருப்பு வாங்கிட்டு போங்க, உங்க பிள்ளைகளை படிக்க வைங்க. இவருடைய இந்த முயற்சியை அநேகர் பாராட்டி வருகின்றனர் மற்றும் இவர் மது பழக்கத்தில் உள்ளவர்களை மதுவிலிருந்து விடுதலை செய்வதற்கும் உதவி செய்து ஆலோசனை கொடுத்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்று தைரிய உள்ளம் கொண்ட வைராக்கியம் நிறைந்த ஊழியர்கள் எழும்பி மது பழக்கத்தில் உள்ளவர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க அவர்கள் எடுக்கும் முயற்சிகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட நாம் ஜெபிப்போம். டாக்டர் ஜோசப் ஆல்ட்ரின் அவர்கள் மூலமாக ஆண்டவர் தந்த வரிகள் நிமித்தமா அவர் வெளியிட்ட ஒரு கிறிஸ்தவ பாடல் அநேகருக்கு ஆசீர்வாதமாக அமைந்து கொண்டு வருது. அதை குறித்ததான ஒரு செய்தி தொகுப்பு உங்களுக்காக. தூத்துக்குடி நகரம் மவுண்ட் சியோன் திருச்சபையின் போதகரான டாக்டர் ஜோசப் ஆல்ட்ரின் அவர்கள் பாடல் எழுதுவதில் தேவ வரம் பெற்றவர். இவர் எழுதிய பாடலான தாய் போல தேற்றி ஒரு மகிமையின் மேகம் என்கிற பாடல்கள் மிகவும் பிரபலமானது. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். இவர் எழுதின அநேக பாடல்களை தேவன் அவருக்கு கொடுத்த கிருபையின் வரத்தினால் எழுதி பாடியிருக்கிறார். இவை அனைத்தும் விசுவாசிகள் மத்தியில் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாய் இருந்து வருகிறது என்பதை நாம் அறிவோம். சமீபத்தில் இவர் எழுதிய எண்ணக்கோர் என்கிற பாடல் இணையதளத்தில் வெளியாகி அநேகருடைய பாராட்டுகளையும் கவனத்தையும் பெற்று வருகிறது. இப்பாடல் துபாய் தேசத்தில் ஒளிப்பதிவு செய்யப்பட்டது. சகோதரர் ஐசக் டி இசையில் ஜூடா அருண் அவர்கள் இயக்கத்தில் இப்பாடல் மிக அருமையாக உருவாக்கப்பட்டுள்ளது. இவரை போன்று வேத வசனத்தினாலும் தெய்வீக ஞானத்தினாலும் பாடல் எழுதும் அநேக ஊழியர்களை தேவன் எழுப்ப வேண்டும் என்று தேவனிடத்தில் வேண்டிக் கொள்வோம். என் அக்கோர் பாடலில் இருந்து சில காட்சிகளை நாம் இப்பொழுது பார்க்கலாம். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, எங்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, எங்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே,
இந்த நாட்கள்ல அநேக கிறிஸ்தவர்கள் குறிவைத்து தாக்கப்படுகிறாங்க, தேவாலயங்கள் தாக்கப்படுது, கிறிஸ்தவர்களுடைய வீடுகள் தாக்கப்படுது அப்படிங்கிற செய்திகளை நம்ம கேட்டு வரோம். குறிப்பா பங்களாதேஷ்ல இருக்கிற வீடுகள், தேவாலயங்கள் தாக்கப்பட்டு வருது. அங்க நடக்கிற காரியங்களின் செய்தி தொகுப்பை வாங்க பார்க்கலாம். பங்களாதேஷின் மக்கள் தொகை 17 கோடி ஆகும். இங்கு கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை 10 லட்சத்திற்கும் குறைவாக தான் இருக்கின்றனர். இங்கு கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம் ஏராளம். பங்களாதேஷ் கிறிஸ்தவர்கள் பெரும்பாலாக இருக்கும் பிற மத சமூகத்தினரால் மிகவும் ஒடுக்கப்படுகின்றனர். வேலை வாய்ப்பை இழக்கின்றனர். சில சமயம் வீடுகளை இழக்கின்றனர். சில சமயம் வீடுகளை வன்முறையாளர்கள் தாக்குகின்றனர் மற்றும் சபைகளையும் தாக்குகின்றனர். இது போன்ற சம்பவம் பங்களாதேஷில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. கடந்த 10 வருடங்களில் ஏராளமான கிறிஸ்தவ தலைவர்கள் பங்களாதேஷில் கொல்லப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கு சுவிசேஷம் சொல்வது கடினமான காரியமாகும். அரசாங்கமும் போலீஸ் அதிகாரிகளும் சிறுபான்மை சமூகத்திற்கு மேல் நடக்கப்படும் வன்முறைகளை தடுப்பதற்கு அக்கறை காட்டுவதில்லை. சிட்டாகோங் ஹில் டிராக்ஸ் என்கிற இப்பகுதியில் இருக்கும் கிறிஸ்தவ பழங்குடியினர்கள் மேலும் அதிகப்படியான உபத்திரவத்தை சந்திக்கின்றனர். இங்கு சபை இடிக்கப்படுதல், கிறிஸ்தவ வீடுகள் தாக்கப்படுவது என்று அநேக சம்பவங்கள் நடந்திருக்கிறதாக கூறப்பட்டுள்ளது. வெகு சீக்கிரத்தில் பங்களாதேஷில் நிலைமை மாறி சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு தடைகள் மாற ஜெபிப்போம். பங்களாதேஷில் மிஷனரி பணி செய்து வரும் ஊழியர்களின் பாதுகாப்பிற்காக ஜெபிப்போம். நார்த் ஈராக்ல கிறிஸ்தவர்களுக்கு ஆபத்தா? நெதர்லாண்ட்ல நடந்து கொண்டிருக்கிற ஆவிக்குரிய மறுமலர்ச்சி என்ன? யுனைடெட் கிங்டம்ல நடந்து கொண்டிருக்கிற எழுப்புதலின் காரியங்கள் என்ன அப்படிங்கிற செய்திகளை செய்தி தொகுப்புகளா ஒரு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். இணைந்திருங்க ட்ரூ லைட் கிறிஸ்தவ செய்திகளுடன். இருகரம் இணைந்து இறைவனின் ஆசி பெற்று இரு மனதையும் இணைக்கும் ஓர் பந்தம் என்றும் உங்களுடன் இருக்கும் சொந்தம் நம் பெல்சன் ரிங்ஸ். 1 lakh profiles, 10,000 successful marriages, personalized service, personal meeting arrangements. For free registrations, log on to www.belsandringsmatrimony.com. For more details, contact 9500 5852, 9500 5853, an exclusive Christian wedding consultant. மீண்டுமாக ட்ரூ லைட் கிறிஸ்தவ செய்திகளுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். நார்த் ஈராக்ல இருக்கிற கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை ஆபத்தாக அமைந்து வருது. அது மாத்திரம் இல்லாம அவங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது அப்படிங்கிற செய்தி அதிர்ச்சியை தருகிற வகையில் அமைந்திருக்கு. அங்க என்ன நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிற செய்தியை ஒரு தொகுப்பா வாங்க பார்க்கலாம். நார்த் ஈராக் தேசத்தில் உள்ள கிறிஸ்தவர்களின் நிலைமை இப்பொழுது கேள்விக்குறியாகி இருக்கிறது. ஏனென்றால் அங்கு கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம் மிகவும் அதிகமாக இருக்கிறது. 2014ஆம் ஆண்டிலிருந்து மத வன்முறையாளர்களால் கிறிஸ்தவர்களுக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல் நிலவி வருகிறது. குறிப்பாக நினிவா பிளைன்ஸ் என்கிற இடத்தில் அதிகப்படியான உபத்திரவத்தை கிறிஸ்தவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றனர். இங்குள்ள கிறிஸ்தவர்களுக்கு அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் அதிக போராட்டங்கள் இருந்து வருகிறது. அவர்களுடைய வருங்காலத்தை குறித்த நம்பிக்கை அற்றவர்களாய் இப்பொழுது வாழ்ந்து வருகின்றனர். அரசாங்கம் திருச்சபைகளை இராணுவ கூடமாக மாற்றி வருகிறது. அநேகர் பயத்தினால் தேசத்தை விட்டு வெளி தேசங்களுக்கு தப்பி செல்கின்றனர். கிறிஸ்தவ வேதாகமங்கள், கிறிஸ்தவ அடையாளங்கள் தீ வைத்து எரிக்கப்படுகிறது. இத்தகைய போராட்டத்திற்கு மத்தியில் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து வருகின்றனர். ஆனாலும் கிறிஸ்தவர்கள் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் கூட தங்கள் விசுவாசத்தை காத்துக்கொண்டு தேவனுக்கு ஆராதனை செய்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நார்த் ஈராக்கில் இருக்கும் கிறிஸ்தவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாயிருக்கிறது. உலகத்தின் அநேக இடங்கள்ல, தேசங்கள்ல கர்த்தர் எழுப்புதலக்கினிய பரவ செய்து ஆவிக்குரிய மாற்றங்களை நிகழ்த்தி கொண்டு வராங்க. குறிப்பா நெதர்லாண்ட்ல இருக்கிற ஜனங்கள் மத்தியில ஆவிக்குரிய மறுமலர்ச்சி உண்டாயிருக்கு. அங்க நடக்கிற காரியங்களின் செய்தியை ஒரு தொகுப்பா வாங்க பார்க்கலாம். ஐரோப்பிய தேசங்களில் கர்த்தர் பலமாக கிரியை செய்து வருகின்றார். ஒரு பக்கம் கிறிஸ்துவர்கள் மத்தியில் எழுப்புதல் சம்பவம் நடைபெற்று கொண்டிருந்தாலும் தாங்கள் எந்த மதத்தையும் சார்ந்தவர்கள் இல்லை என்கிற இக்கால சந்ததி பெருகி வருகின்றது. ஐரோப்பிய தேசங்களில் ஒன்றான நெதர்லாந்து தேசத்தில் மாபெரும் எழுப்புதல் சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றது. நெதர்லாந்தில் 43.8% கிறிஸ்துவர்கள் உள்ளடங்குவார்கள்.
மீதியுள்ள 57% மக்கள் நோ ரிலிஜியன் என்கிற அடிப்படையில் வாழ்ந்து வருகின்றனர். சமீப காலமாக நெதர்லாந்தில் உள்ள கிறிஸ்துவர்கள் தீவிரமாக சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பித்து விட்டனர். தெருக்களில் மற்றும் ரயில் நிலையங்களில் விசுவாசிகள் ஒன்று கூடி தேவனை ஆராதித்து சுவிசேஷத்தை பொது இடங்களில் அறிவித்து வருகின்றனர். பொது இடங்களில் ஞானஸ்தான சம்பவம் மற்றும் திட்டங்கள் நடைபெற்று வருகின்றது. அது மட்டுமில்லாமல் சமீபத்தில் நெதர்லாந்து தலைநகரமாகிய ஆம்ஸ்டர்டாம் அருகில் உள்ள ஹோப் வேக்கிங் என்கிற இடத்தில் உள்ள ஒரு மைதானத்தில் 60,000-த்திற்கும் அதிகமான கிறிஸ்துவர்கள் மற்றும் இயேசுவை அறியாதவர்கள் கூடி தேவாதி தேவனை ஆராதித்த காட்சி ஒரு கண்குள்ளா காட்சியாகும். யுனைடெட் கிங்டம்ல மாபெரும் எழுப்புதலுக்கான காரியங்கள் நடந்து கொண்டு வருது. அங்க மாபெரும் எழுப்புதல் அசைவு உண்டாயிருக்கு. அங்க என்ன காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி தொகுப்பு உங்களுக்காக. சமீப நாட்களாக யுனைடெட் கிங்டம், பிரிட்டிஷ் தேசங்களில் ஆவியானவருடைய எழுப்புதல் அசைவு துவங்கிவிட்டது என்று நாம் கூறலாம். நமது முந்தைய கிறிஸ்துவ செய்திகள் தொகுப்புகளில் யூகேவில் நடைபெற்று வரும் ஆவிக்குரிய மறுமலர்ச்சி சம்பவங்களை ஏராளம் ஒளிபரப்பி வருகின்றோம். மிஷனரிகள் ஜான் வெஸ்லி, டேவிட் லிவிங்ஸ்டன், ஜார்ஜ் முல்லர், ஜான் நோவாக்ஸ், இவான் ராபர்ட், வில்லியம் பூத், வில்லியம் கேரி, ஸ்மித் விகில்ஸ்வர்த் போன்ற மிஷனரிகள் யுனைடெட் கிங்டம் நாடுகளில் தீவிர சுவிசேஷ பணி மற்றும் சமுதாய தொண்டாற்றி ஒரு கண்டத்தையே சுவிசேஷ மையமாக்கினதை நாம் அறிந்திருக்கிறோம். பெரும் எழுப்புதல் சம்பவங்கள் 18-19ஆம் நூற்றாண்டுகளில் நடைபெற்றது. கடந்த வாரம் யூகே பார்லிமெண்ட் எதிரில் உள்ள இடத்தில் திறந்த வெளியில் ஒரு மாபெரும் கிறிஸ்து எழுப்புதல் கூட்டம் நடைபெற்றது. Come on, from your heart, with faith. The UK is coming back to God என்கிற கோஷமிட்டு மக்கள் தேவனை ஆராதித்து உலக நாடுகளையே பின் திரும்பி பார்க்க வைத்து பிரிட்டிஷ் மக்கள் அனைவரும் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வாழ்ந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும் வசந்த காலம் இது. After me, say the UK shall be saved. Say London belongs to Jesus. Say this nation is a Christian nation, and we bow to one King, and He is the King of Kings, and He is the Lord of Lords. Yeshua be lifted high. Jesus be lifted high. Come on, just praise Him. Just praise Him. Just praise Him. Come on, from the heart of London, let your praise go up to heaven, to the throne room of God. Just praise Him. This nation is washed in the blood of the Lamb. This is a prophetic declaration that now is the time for a revival, for a reformation, for a great spiritual awakening. But the Bible has not changed. God's word is still alive. And we are not ashamed to say, we still believe the Bible. We still believe the Bible. We still believe
the Bible. We still believe the Bible. UK நாட்டின் எழுப்புதலுக்காக நாம் தீவிரமாக ஜெபிப்போம். சத்தீஸ்கர்ல தேவாலயங்கள் தாக்கப்பட்டு வருது. ஏழை எளிய ஜனங்களை சந்தித்து வாலிபர்கள் உதவி செய்து வராங்க. இவைகளை குறித்ததான செய்தி தொகுப்புகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். இணைந்திருங்க ட்ரூ லைட் கிறிஸ்தவ செய்திகளுடன். எழுப்புதல் வர, சுகங்களை பெற, விடுதலை காண இணைந்திடுங்கள். துதிகளின் சத்தம் ஒலித்திடும் நித்தம் கம்ஃபர்டரிடம் காண்கிறேன். எழுப்புதல் வர, சுகங்களை பெற, விடுதலை காண இணைந்திடுங்கள். துதிகளின் சத்தம் ஒலித்திடும் நித்தம் கம்ஃபர்டரிடம் காண்கிறேன். எழுப்புதல் வர, சுகங்களை பெற, விடுதலை காண இணைந்திடுங்கள். துதிகளின் சத்தம் ஒலித்திடும் நித்தம் கம்ஃபர்டரிடம் காண்கிறேன். கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல் உங்கள் மெய்யான தேற்றரவாளர். இது எழுப்புதல் காலத்தின் ஊடக ஊழிய தொலைக்காட்சி. கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல் மற்றும் கம்ஃபர்டர் ரேடியோ ஆப் டவுன்லோட் செய்து பயன்பெறுங்கள். மீண்டுமாக ட்ரூ லைட் கிறிஸ்தவ செய்திகளுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். சத்தீஸ்கர்ல இருக்கிற அநேக தேவாலயங்கள் பாதிக்கப்பட்டு வருது, தாக்கப்பட்டு வருது அப்படிங்கிற செய்தியை நம்ம அறிந்திருப்போம். குறிப்பா இந்த ஒரு செய்தி தொகுப்புல ஒரு தேவாலயம் தாக்கப்பட்டிருக்கு. அதுவும் அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகளுக்கு முன்பாகவே இது நடந்திருக்குது. அங்க என்ன காரியம் அப்படி நடந்தது அப்படிங்கிற செய்தி தொகுப்பை வாங்க பார்க்கலாம். வட இந்தியாவில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்தவ ஆலயங்களுக்கும் பாதுகாப்பற்ற சூழ்நிலை பெருகி வருகின்றது. இந்தியாவின் ஆதிவாசி பழங்குடி இனத்தவர்கள் மத்தியில் பெரும் ஆவிக்குரிய வளர்ச்சி நடைபெற்று வந்தாலும் இந்திய நகரங்களில் உள்ள ஆலயங்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை பெருகி வருகிறது. நீங்கள் காணும் இந்த காணொளியில் ஒரு ஆலய கட்டிடத்தை போலீஸ் அதிகாரிகள் முன்னிலையில் உடைத்து தரைமட்டமாக்கும் கோர காட்சிகளை பார்க்கின்றனர். இந்திய தேசத்தில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் தேவாலயம் தாக்கப்பட்டுள்ளது. அப்பொழுது ஆளும் பாஜக அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் என்று கூறப்படும் நபர்கள் பூட்டிய கட்டிடத்திற்குள் நுழைந்தனர். அவர்கள் சிலுவையை அவமதித்தனர். அதை காலால் மிதித்து எல்லாவற்றையும் இடித்தார்கள். ரயில்வே போலீசாரின் கண்களுக்கு முன்பாக தான் இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருந்தது. அங்கு ரயில்வே பகுதி என்பதால் ஆயிரக்கணக்கான வீடுகள் இருந்தது. ஆனால் தேவாலயம் மட்டுமே தாக்கப்பட்டது. இது கிறிஸ்தவர்களுக்கு எதிரான தாக்குதல் என்பது தெளிவாக தெரிகிறது. போதகர் காவலாளர்களிடம் தகவல் அளித்தும் அவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எந்த ஒரு வழக்குகளையும் பரிசீலிக்கவில்லை. இது பல நாட்களாக தொடர்ந்து நடந்து கொண்டு வருகிறது. அவர் முன்பு அச்சுறுத்தல்களை அதிகமாக எதிர்கொண்டிருக்கிறார். இப்பொழுதோ சத்தீஸ்கரில் இங்கும் அங்கும் தேவாலயங்கள் தாக்கப்படுவதை குறித்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எங்களுக்கு அறிக்கைகள் கிடைக்கிறது என்று கூறுகிறார். சத்தீஸ்கரில் உள்ள தேவாலயங்கள் பாதுகாக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறார். விசுவாசிகளாக மாறும் இந்திய மக்களுக்கு அரசாங்க சலுகைகள் மறுக்கப்படுகிறது. அவர்கள் சொந்த கிராமத்தில் கிறிஸ்தவர்களாய் மரித்தவர்களையும் அடக்கம் செய்ய அனுமதி மறுக்கப்படுகிறது. நடந்து கொண்டிருக்கும் மத்திய ஆட்சியாளர்களால் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான இவ்வன்முறைகள் அதிகரிக்கப்படுகிறது என்பது வேதனையான விஷயம். எப்பொழுதெல்லாம் கிறிஸ்தவர்கள் இந்தியாவில் ஒடுக்கப்படுகின்றனரோ அப்போதெல்லாம் கிறிஸ்தவம் அசூர வளர்ச்சி பெற்று கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை கணிசமாக அளவு இந்தியாவில் பெருகி வருகிறது என்பதுதான் உண்மை. இரத்த சாட்சிகள் மறித்த இப்பூமியில் உள்ள ஆலய கட்டிடங்களை இடிக்கலாம், ஆனால் வேகமாக வளர்ந்து வரும் இந்திய திருச்சபையை யாராலும் அழிக்க முடியாது. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒவ்வொருவர்கிட்டையும் நல்ல காரியங்களை, நற்கிரியைகளை மற்றவர்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறாங்க. நம்மளை எப்படி நம்ம நேசிக்கிறோமோ அதே போல பிறரையும் நம்ம நேசிக்கணும் அப்படிங்கிறது கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம். வாலிபர்கள் ஏழை எளிய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு உதவி கொண்டு வராங்க. அநேகரை இது சந்தோஷப்படுத்துற வகையில் இந்த ஒரு காரியம் அமைந்திருக்கு. அங்கு நடக்கிற காரியங்களின் செய்தி தொகுப்பு உங்களுக்காக. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்ற வசனத்தின்படி ஆலன் ஜோஷ்வா மற்றும் அவரது நண்பர்கள் இணைந்து ஏழை மக்களை நேரடியாக சந்தித்து அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை இலவசமாக கொடுத்து உதவுகின்றனர். மரியம்மா, இன்னைக்கு நாங்க இங்க வந்தது சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு அரிசி கட்சிது, பருப்பு கட்சிது, எண்ணெய் கட்சிது, எல்லாமே கட்சிது சார். பசங்களுக்கு ஷார்ட்டு பேண்ட்டுங்க, அது சந்தோஷம் தான் சார்.
சமீபத்தில் ஒரு குப்பத்தை தத்தெடுத்து அங்குள்ள மக்களுக்கு உதவி செய்தது மட்டுமல்லாமல் உடல் ஊனமுற்றவர்களுக்கு 3 சக்கர சைக்கிள் மற்றும் சிறுவர்களுக்கு இலவச சைக்கிள்கள் வழங்கி அவர்களை மகிழ்ச்சி அடைய செய்துள்ளனர். உங்களுக்கு சைக்கிள் கிடைச்சது சந்தோஷமா? எங்களுக்கு சைக்கிள் குத்துதுன்னா சந்தோஷம். அரிசி பருப்பு எண்ணெய் அதெல்லாம் குத்துது. உங்களோட ராசி இந்த இடத்துல கொஞ்சம் இதுவாக இருக்கு. ரொம்ப எங்களுக்கு இல்லாத பட்டவங்களுக்கு நல்லா செஞ்சீங்க. ரொம்ப சூப்பரா செஞ்சீங்க. இது நான் மட்டும் செய்யல, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இதுல இருக்காங்க. எல்லாருமே உதவி செஞ்சிருக்காங்க. உங்களுக்கு அங்க இருக்கிற எல்லாருமே எல்லா பேரும் வந்து இருங்க. நல்லதுதானே, எங்களுக்கு வந்து நல்லது பண்ணீங்க. கண்டிப்பா நாங்க அடுத்த வாட்டியும் திருப்பியும் வந்து நல்லது பண்ணீங்க. உங்களை கையெழுத்து கும்பிடுறேன். அதெல்லாம் வேணாம். நீங்க சாமிக்கு நன்றி சொல்லுங்க. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்ற வார்த்தையின்படி இந்த ஏழை மக்களின் வாழ்வில் ஒளியேற்றின இவ்விளைஞர்களின் நற்காரியங்களை நாம் பாராட்டி ஊக்குவிப்போம். நேயர்களே, இந்த வார ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளின் ஒவ்வொரு செய்தி தொகுப்புகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படிங்கறத நாங்க நம்புறோம். சொல்லப்பட்ட ஒவ்வொரு செய்திகளுக்கும் தொடர்ந்து ஜெபிக்க மறந்துடாதீங்க. நம்ம செய்தி தொகுப்புகளின் லிங்கை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே போல உலகெங்கும் நடக்கிற கிறிஸ்தவ செய்திகளோடு அடுத்த வாரம் உங்களை நாங்க வந்து சந்திக்கிறோம். உங்களிடமிருந்து விடை பெறுவது ஜான் இன்ஃபன்ட்ரீகன். Subscribe to True Light Christian TV and click the bell icon to receive notifications about our new programs and updates.